மார்னிங் வாக்கிங். காலையில் மணி 10 மணி ஆகுது. 10 மணி ஆகுது, 9:30. ஆமாம், 9:45 ஆகுது. நாங்கள் வந்து அப்படியே எங்கள் வயக்காட்டுக்கு போகிறோம். அதனால் அங்கேருந்து அப்படியே ரோட்டில் நடந்து இங்கே வரைக்கும் அப்படி நடந்து வாக்கிங்கில் போயிட்டு போகிறோம். இங்கே தானே இறங்கணும். போ, இது மெயின் ரோடு. இங்கே தான் நாங்கள் ஊருக்கு போகிற வர. சரி, வயக்காட்டுக்கு போ. போ 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 ஓடி போ, இறங்கு. அம்மா, கால் வலி தாங்க முடியல, ஒரு பக்கமே நடக்க முடியல. எல்லோரும் செருப்பை எங்கேயே விட்டுட்டு போயிட்டா, நம்ம செப்பல் போட்டு நடப்போம். ஆல்ரெடி வயலுக்குள்ளே இறங்கிட்டாலே எல்லோரும் செருப்பை கழட்டிடுவாங்க. நம்ம செருப்பு காலோட போகிறோம். சரி, நம்ம வயலுக்கிட்ட போய் இறங்கும். இது வரப்பு. பூசணி கொடி கிடக்கும் போல இதுக்குள்ள. வெயில் ரொம்ப அடிக்குது. பட் ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப ஹெவி வெயில் இல்லை. லைட்டாக கூராப்பாக வருது, அப்புறம் வெயில் போயிடுது. எப்படியும் 2 வருஷம் இருக்கும் நான் வயக்காட்டு பக்கம் வந்து. ஒரு டைம் நாங்கள் போகும்போது கடலை போட்டுருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் வெங்காயம். 2 நாளாக அலைஞ்சு சளி பிடிச்சி பயங்கரமாக இதாக இருக்குது, முடியலை. அந்த பக்கம் ஏதோ கீரை போட்டிருக்கா, சிறுகிழங்கான்னு தெரில. அது வெங்காயத்துக்காக பெரிய பந்தல் போட்டு வச்சுருக்குது. வெயிலே மயில் நிற்கிது தரு. அந்த அன்றைக்கி பேர் மயில் போகுது பாருந்தா இல்லை தெரியுதா? மயில் வான்கோழியா? லூஸா லூஸு வாத்து. மயில் பீகாக். வாத்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வரப்பில் தண்ணியே இல்லை. அழகா இருக்கலாம். இப்படியே ஒரு இழுத்து அங்கே போயிடும். ஐயோ, ஐயோ, ஓலையில் விழுந்தோம். ஓலையில் கால் வச்சு மிதிக்கும்போது ஸ்ட்ராங்காக மிதி, இல்லைன்னா வலிக்கு விழுந்து கிடப்பேன்.